வணக்கம் அன்பான நேயர்களுக்கு வீரனார் பகவானின் ஆசீர்வாதத்தோடு நவம்பர் மாத ராசி பலன் என்பது சனிக்கிழமையில் பிறக்க இருக்கின்ற இந்த 1/11/2025 ஐப்பசி 15ஆம் தேதி விசுவாசு வருடத்திய மாத பலன்களிலே கும்ப ராசிக்கார நேயர்களுக்கு ராசிநாதன் இரண்டாம் இடத்திலே குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்திலிருந்து அவருடைய 9வது பார்வையாக 2ஆம் இடத்திலே 2 கூடையவர் பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதம் முழுக்க அற்புதமான சிறப்புகளை உங்களுக்கு வாரி வழங்கப் போகின்ற ஒரு நவம்பர் மாதமாக பிறக்க இருக்கின்றது. கும்பம் என்பது கோயிலின் கலசத்து போன்று மின்னக்கூடிய உங்களுக்காக உங்களுடைய 12ஆம் இடத்திலே குரு பகவானுடைய அனுக்கிரகம் அற்புதமாக வாரி வழங்குகின்ற ஒரு மாதம் என்பது இந்த நவம்பர் மாதமாக இருக்கின்றது. நவம்பர் மாதம் 1/11/2025 எல்லாமே சூரிய பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இருக்கின்றது. இந்த சூரிய பகவான் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி உங்களுடைய 10ஆம் இடத்திலே மாற இருக்கின்ற ஒரு அற்புதம். புதன் பகவான் மாதத்தில் 23ஆம் தேதி வக்ரகதியில் 10ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்ததிபதி நவம்பர் மாதம் 3ஆம் தேதி சுக்கிர பகவான் நீச்சகதியில் இருந்து அவருடைய ஆட்சி மூலத்திரியோனம் அடையக்கூடிய 4-9 கூடியவர் கும்பராசிக்கு தாயாகவும் தகப்பனாகவும் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் கலத்திர காரகன் ஒரே கிரகமாக இருக்கக்கூடியவர் ஆட்சி பலம் பெறுகின்ற ஒரு அற்புதம். குரு பகவான் 2-11 கூடியவர் 6ஆம் இடத்திலே மறைந்து உங்களுக்கு நல்ல பலன்களிலே சுய நட்சத்திரத்திலே 2ஆம் இடம் தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி லாபாதிபதி மூத்த சகோதரனை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி பலம் பெற்று நீங்கள் செய்கின்ற வேலைகளிலேயும் தொழில்களாக இருந்தாலும் வேலைகளிலேயும் அதிலே வருகின்ற வருமானத்தை சொல்லக்கூடிய குரு பகவான் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய இடத்திலே 6ஆம் இடத்திலே இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்றார். 12ஆம் இடத்திலே சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் தடை தாமதங்கள் ஏமாற்றங்களிலே இருக்கின்ற ஒரு சிலருக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகின்ற ஒரு அற்புதம் என்பது கிடைக்கப் பெறுகின்றது. புத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு பலம் பெறுகின்ற ஒரு அற்புதம். 7ஆம் இடத்ததிபதி சூரிய பகவான் இந்த மாதத்தில் 17ஆம் தேதியில் இருந்து 10ஆம் இடத்திற்கு வரப்போகின்றார். 9ஆம் இடத்தில் மாத கடைசியிலே உங்களுக்கு சூரிய பகவானும் நல்ல பலன்களே மாத முற்பகுதியாக இருந்தாலும் அவர் நல்ல பலன்களையே கொடுக்கின்ற ஒரு வகையிலேயே இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த நவம்பர் மாதம் 17ஆம் தேதி சூரிய பகவான் 9இலிருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கின்றார். இதிலே உங்களுக்கு கிரகங்களின் சஞ்சாரம் என்பது கும்ப ராசிக்கு 2ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்திலேயும் சனி பகவான் ராசி அதிபதியும் 12 கூடையவரும் 2ஆம் இடத்திலே இருக்கின்றதும் சுக்கிர பகவான் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திலே நவம்பர் 3ஆம் தேதி பயிற்சியாக இருக்கின்றார். சூரிய பகவான் 17ஆம் தேதி நவம்பர் பயிற்சியாக இருக்கின்றார். செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்திலே 10 கூடையவர் உங்களுக்கு கும்ப ராசிக்கு 4ஆம் இடத்தில் வீடு வாசல் சொத்து சுகங்கள் என்று சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி கும்பராசிக்கு 3 கூடையவரும் 10 கூடையவரும் முயற்சி ஸ்தானாதிபதி இளைய சகோதரனை குறிக்கக்கூடிய மங்கல்ய காரகன் என்று சொல்லக்கூடியவரும் மங்கள காரகன் உங்களுக்கு பலமாக சுகஸ்தானத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதத்தில் முழுக்க இருக்கின்றது. அந்த சுகஸ்தானாதிபதியும் உங்களுக்கு 9லே 4 கூடையவர் 4ஆம் இடத்துக்கு 6லே மறைஞ்சு வீடு வாசல் சொத்து சுகங்களுக்காக கடன் வாங்கி கொடுக்கக்கூடியதும் கொடுக்காத கடன்களை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதம் கும்ப ராசிக்கு. கும்பம் என்பது கோயிலின் கலசத்து போன்று மின்னக்கூடிய உங்களுக்காக 12ஆம் இடத்திலே குருவின் அணுக்கிரகம் 6ஆம் இடத்திலே கிடைக்கின்ற பொழுது இங்கே சுப விசேஷங்கள் சுப நிகழ்வுகள் நடத்தக்கூடிய கல்யாண வைபவங்களிலே தடை தாமதங்களிலே இருந்தவர்களுக்கும் குருவின் அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்ற ஒரு அற்புதம் என்பது மிகவும் பிரமாதமாக இருக்கின்றது. 10ஆம் இடம் தொழில் சாணத்திலேயும் 6ஆம் இடத்திலேயும் தொழில் வேலை தடுமாற்றம் ஏமாற்றம் இது அனைத்துக்கும் சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தை கும்பராசிக்கார நேயர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் என்பது வாரி வழங்க இருக்கின்றது. 4ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 4-9 கூடையவர் தாய் தகப்பனும் ஒரே கிரகமாக இருக்கக்கூடிய கும்ப ராசிக்கு இந்த சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெறுகின்ற ஒரு அற்புதம். மற்றும் அது மட்டுமல்லாதது புதன் பகவானும் அங்கே வர இருக்கின்ற ஒரு அற்புதம். புதன் பகவான் உங்களுக்கு பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் 9ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் 5-9 சேர்ந்து இருக்கக்கூடிய அற்புத மாதம் என்றால் அது இந்த நவம்பர் மாதமாக இருக்கின்றது. இந்த நவம்பர் மாதங்களிலே உங்களுக்கு பலதரப்பட்ட தகப்பனார்களால் உங்களுடைய அந்தஸ்து மதிப்பு மரியாதை என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்திலே பாக்கியஸ்தானம் என்பது உயரக்கூடிய ஒரு அற்புதம். 9ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. இளைய சகோதரர்கள் சிறுதூர பயணங்களிலே வெற்றிகள் அனைத்தும் நல்ல மாற்றத்தை இந்த நவம்பர் மாதம் என்பது கும்பராசிக்கு கொடுக்க இருக்கின்ற ஒரு அற்புதம் என்பது ராசி பலனாக இருக்கின்றது. இந்த ராசி பலன்களிலே நவம்பர் மாதம் பிறக்க இருக்கின்றது. இந்த நவம்பர் மாதம் 19ஆம் தேதி அமாவாசை தேதி நடைபெறுகின்றது. கார்த்திகை மாதம் 3ஆம் தேதி
சர்வ அமாவாசை திதி என்பது நடைபெற இருக்கின்றது. இந்த அமாவாசைகளிலே புதன்கிழமையில் நடைபெற இருக்கின்ற இந்த அமாவாசை திதியிலே கலந்து கொண்டு முன்னோர்களில் ஆசீர்வாதத்தை பெறுகின்ற பொழுது கண்டிப்பாக தடை, தாமதம், ஏமாற்றம், முன்னோர்களில் சாபங்கள் அனைத்தும் சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு இந்த திதி திருப்பணம் செய்கின்ற உங்களுக்கு நல்லதொரு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதம் என்பது திதி திருப்பணமாக இருக்கின்றது. அதிலே கலந்து கொண்டு அதில் இந்த திதி திருப்பணத்தை செய்யக்கூடியவர்கள் முடிந்தவரை பசு கன்றுகளுக்கு தானங்கள் கொடுத்து அதை வழிபட்டு வர உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். அதை கடைபிடிக்கின்ற உங்களுக்கு கடைபிடிங்கள். நல்லதொரு வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கும். கிரகங்களின் சஞ்சாரம், கோச்சார கிரகங்களின் சஞ்சாரங்கள் என்பது உங்களுக்கு தன, வாக்கு, குடும்பஸ்தானத்தை 2ஆம் இடத்ததிபதி பார்க்கின்றார். 6ஆம் இடம் வேலை, தொழில், வம்பு, கடன், அதிலே ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கப் பெறுகின்றது. 4, 9 குறைய வீடு, வாசல், சொத்து, சுக்கிர பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்தை பார்வை செய்கின்றது. சிறுதூர பயணங்கள் வெற்றியும் கிடைக்கப் பெறுகின்றது. அதிலே நல்லதொரு ஆதாயங்களை கிடைக்கின்றது. அந்த வகையிலே சூரியனும் உங்களுக்கு 7 குடையவரும். இதுநாள் வரையில் கல்யாண வைபவங்கள், தடை, தாமதம், ஏமாற்றங்கள் அனைத்திற்கும் சுப மாற்றங்கள் இந்த மாதத்தில் இருந்து கிடைக்கின்றது. கடந்த நாட்களில் ஒரு சில நாட்களில் ஐப்பசி மாதங்களில் ஒரு வார அளவிற்கு சூரிய பகவான் நீச்சத்தில் இருந்த காரணத்தினாலே ஒரு சில தடை தாமதங்கள் ஐப்பசி 10 தேதிக்கு பிறகு உங்களுக்கு இந்த சூரிய பகவான் 7 கூடியவர் தகப்பன் காரகன் பலம் பெற்று உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற ஒரு அற்புதம் கிடைக்கின்றது. இந்த நவம்பர் மாதங்களிலே உங்களுக்கு பரிபூர்ணமாக சூரியன் பலமாக இருந்து உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கின்றார். இந்த காலகட்டங்களிலே நீங்கள் தேடாமலே வரன் கிடைக்கப் பெறுகின்றது. கூட்டாளிகள், நண்பர்கள் நல்லதொரு மாற்றத்தை உச்ச ராசியை பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. அது மட்டுமல்ல, உங்களுடைய 4ஆம் இடத்தையும் 7 கூடியவர் பார்க்க இருக்கின்ற பொழுது தகப்பனார்களால் எதிர்பார்த்த கூட்டாளிகளால் ஆசை அபிலாஷைகள் அவர்களால் உதவிகள் கிடைக்கப் பெறுகின்றது. கூட்டாளிகள், நண்பர்கள், உறவினர்கள் என்று சொல்லக்கூடியவர்களால், தாய்மார்களால் உங்களுக்கு நல்லதொரு வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்க இருக்கின்றது. பஞ்சமாதிபதி பலம் பெறுகின்ற ஒரு அமைப்பு இந்த புதன் பகவான் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திலிருந்து இந்த 10ஆம் இடத்தில் மாத கடைசியில் 9ஆம் இடத்துக்கு மாற இருக்கின்றார். ஆக உங்களுக்கு புதன் பகவான் பஞ்சமாதிபதி 4ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். பூர்வீகத்திலே குலதெய்வங்களால் குழந்தைகளின் படிப்புகளிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க இருக்கின்ற ஒரு அமைப்பு. செவ்வாய் 10 குடையவர் 10ஆம் இடத்திலே இருந்து 4ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. இந்த செவ்வாய் புதனும் சேர்கின்ற பொழுது இதை செவ்வாய் புதனையும் குரு பகவான் பார்க்கின்றார். இந்த குரு பகவான் பார்த்து உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக வீடு, வாசல், சொத்து, சுகங்கள் சேரக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகளை நவம்பர் மாத ராசி பலன் என்பது வாரி வழங்க இருக்கின்றது. கோச்சார கிரகங்களின் சஞ்சாரங்கள் மிகவும் அற்புதத்தை கொடுக்கின்றது. குருவின் பார்வை, குரு பகவானுடைய பார்வை 5வது பார்வை என்பது 10ஆம் இடத்திலே விழுகின்றது. அவர் இருக்கின்றது 6ஆம் இடத்திலே. வேலை, தொழில், வம்பு, கடன், நோய் அனைத்தும் நல்ல மாற்றத்தை கொடுக்கின்றது. உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் 2, 11 கூடிய குடும்பாதிபதி, லாபாதிபதி, மூத்த சகோதரன், வருகின்ற வருமானத்தை சொல்லக்கூடிய குரு பகவான் புத்திர காரகன் என்று சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்திலே. அவர் உங்களுடைய பார்வை 12ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். வேலைகளிலே இடமாற்றம் ஒரு சிலருக்கு, இடமிட்ட இடம், நாடு நாடு, கடல் ராசியிலே இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களிலே வெளிநாடு கிளம்பக்கூடியவர்கள் அற்புதமான உங்கள் பயணங்களிலே வெற்றிகள் மட்டுமே அதிகம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. சர ராசியிலிருந்து 12ஆம் இட விரயசானம் வெளிநாட்டிலிருந்து நாட்டிற்கு செல்கின்றதற்கும் பயணங்கள் எந்தவித தடங்கள் தாமதம் இல்லாத ஒரு அற்புதத்தை கொடுக்கின்றது. சுபகாரியங்கள், சுப நிகழ்வுகள் கிடைக்கப் பெறுகின்றது. சுக்கிர பகவான் வீடு, வாசல் சம்பந்தப்பட்ட, தகப்பனார் சம்பந்தப்பட்ட, ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை 9 குடையர் 9லே ஆட்சி பலம் பெற்று 3ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். தகப்பனார்களால் எடுக்கின்ற காரியங்கள் வெற்றி, சிறுதுற பயணங்களிலே வெற்றி, இளைய சகோதரனால் அற்புத மேன்மைகளையும் கொடுக்க போகின்ற ஒரு இந்த மாதம் என்பது நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. அதே சமயத்தில் மூத்த சகோதரர்களுக்கு கல்யாண வைபவங்கள் பார்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதங்கள், அவர்களால் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றங்களையும் கொடுக்கின்றது. இளைய சகோதரர்களால் பொருளாதார முன்னேற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்க இருக்கின்றது. 3 குடையவர் பலம் பெற்று அவர் 10ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது இளைய சகோதரர்களால் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. இளைய சகோதரர், மூத்த சகோதரர் அற்புத உயர்வுகளை கொடுக்கின்றது. உங்களுடைய இரத்த சம்பந்தப்பட்ட நண்பர்கள், உறவினர்கள் அனைவர்களிடமும் அற்புதமான உயர்வுகளை கொடுக்க இருக்கின்றது. காரணம், குருவின் அனுக்கிரகம் என்பது 12ஆம் இடத்திலையும் 2ஆம் இடத்திலையும் தன வாக்குகளிலே அற்புதமான சுபிட்சங்கள், தெய்வங்களின் அருட்கடாட்சம் பெறுகின்ற ஒரு மாதம். பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. இந்த காலகட்டங்களிலே 5 குடையவர் பலம் பெற்ற 4ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது பூர்வீகத்திலே குலதெய்வங்களின் அருள் கிடைக்கப் பெறுகின்றது. இந்த 5ஆம் இடத்ததிபதியும் அஷ்டமாதிபதியும் 10ஆம் இடத்திலே பலம் பெற்று செவ்வாயுடனும்
பலம் பெற்று 10 குடையவருடன் தொடர்பு பெற்று அந்த குரு பகவான் பார்வையில் இருந்து உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கின்றது. இதனால் வரையில் இந்த மாதங்களில் உங்களுக்கு வீடு வாசல் தடை தாமதம் வித்து வாங்கக்கூடிய ஒரு அற்புதங்களை இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. கும்பம் என்பது கோயிலில் கிடைச்சது போன்று மின்னக்கூடிய உங்களுக்காக சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் 12ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் குருவின் அனுகிரகம் பார்க்கின்றது மட்டுமல்லாதது 9 குடையவர் 4 குடையவர் சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் பலமாக இருக்கின்றது. ஆரோக்கியத்தில் அந்தஸ்து மதிப்பு மரியாதை தகப்பனார்களால் வெற்றி உயர்வுகளையும் பெறப்போகின்ற ஒரு மாதம் மட்டுமல்லாதது வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அற்புதங்கள் இடவிட்ட இடம் நாடு விட்டு நாடு செல்லக்கூடிய ஒரு அற்புதங்கள் இந்த மாதங்களிலே கிடைக்கின்ற மாதமாக இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. அது மட்டுமல்ல 6 குடையவர் 12ஆம் இடத்திலே இந்த மாதம் பிறக்க இருக்கின்ற மாதம் என்பது குரு சந்திரனுடைய தொடர்புகளிலே இந்த மாதம் பிறக்கின்ற காரணத்தினால் இந்த சந்திரன் 6 குடையவரும் குரு பகவான் 2-11 குடையவர் லாபாதிபதியும் இருக்கின்ற பொழுது கடன் கிடைக்காதவங்களுக்கு லோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலே தடை தாமதங்கள் இருந்தவர்களுக்கும் நல்ல மாற்றத்தை இந்த மாதங்களிலே கிடைக்க இருக்கின்றது. இந்த லோனுகளுக்காக ஏமாற்றங்களையும் தடைகளையும் நோய்களினால் ஏமாற்றத்தையும் சந்தித்தவர்கள் அந்த நோய்களிலே கடன்களிலே நல்ல சுபிட்சமான வெளிச்சத்தையும் அற்புதமான உயர்வுகளையும் கும்பராசிகார நேயர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் என்பது குருவின் அனுக்கிரகம் சந்திர பகவானும் நேருக்கு நேர் ஒன்றுக்கொன்று சமசத்தமமாக பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. இந்த 12 வருடங்களிலே இந்த மாதங்கள் உங்களுக்கு 12 வருடத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்றார். தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி குடும்பஸ்தானத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் 10ஆம் இடம். தொழில் வேலை கிடைக்காதவங்களுக்கு எந்தவித தடை தாமதம் இல்லாத அற்புதமான சூழ்ச்சமான வெளிச்சத்தையும் உயர்வுகளையும் வாழ்க்கையில் ஒரு அற்புத நல்லதொரு மாற்றத்தை குழந்தை பாக்கியங்களிலே ஒரு உயர்வுகளையும் தடை தாமதம் இல்லாத நல்லதொரு மாதமாக இந்த மாதம் என்பது கும்பராசிக்கார நேயர்களுக்கு பிறக்க இருக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.